அப்படிப்பட்ட உன் மேல மத்தவங்க யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீ ஏன் பார்வதி. அதனாலதான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன். அத புரிஞ்சுக்காம இப்படி இப்படி வந்து அழலாமா பார்வதி? என் மனசுக்குள்ள உனக்கு எப்பவுமே தனி இடம் இருக்கு பார்வதி. உடனே வீட்டுக்கு போய் போன் ஆன் பண்ணி பெரியயாவ சாப்பிட சொல்லணும். நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். வா போலாம். சுந்தரம், அம்மா வண்டி எடு, கோவிலுக்கு போலாம். சரிங்கம்மா. சின்னையா, பெரியயாவுக்கு போன் பண்ணி சாப்பிட சொல்லுங்க. நாளா சொன்னா கேட்க மாட்டாரு, நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. கடவுளே, அண்ணி எப்படியாவது ப்ரோக்கு கால் பண்ணிடணும், ப்ரோ சாப்பிட்றணும். வா பார்வதி. சரிங்கம்மா. அம்மா, பெரிய என் போன் எதிர்பார்த்து சாப்பிடாம இருப்பாரு. நான் எப்படியாவது அவருக்கு போன் பண்ணணும். அதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும். பார்வதி, அம்மா, நான் கொஞ்ச நேரம் என் கண்களை மூடி பிரார்த்தனை பண்ணணும். என் செல்போனை வச்சுக்கிறியா? சரிங்கம்மா. ஃபோன்ல இருந்து பேசினாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லியும் பார்வதி இன்னும் ஃபோன் பண்ணல. அம்மா கண்ணை மூடி பிரார்த்தனையில இருக்காங்க. பெரியயாக்கு இதுல இருந்து போன் பண்ணி பேசிடலாமா?
பெரியய்யா போனை எடுங்க. அம்மா கால் பண்றாங்க. சீக்கிரம் போன் எடுத்து பேசுங்க பெரியய்யா. அம்மா எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலையே. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. அதுக்குள்ள பெரியய்யாக்கு டயல் பண்ணதை டெலீட் ஐயோ பெரியய்யா தான் ஃபோன் பண்றாரு. எப்படி சமாளிக்கிறது? ஃபோன் அடிக்குது பார்வதி. ஆமாம்மா. ஆதி, சொல்ல ஆதி. ஃபோன் பண்றது பெரியய்யாவே தான். அம்மா தாயே என்ன காப்பாத்து. கூப்பிட்டு இருந்தீங்களாம்மா? நான் ரூமுக்கு வெளியே இருந்தேன். நான் கூப்பிடலையே, நான் கோவில்ல இருக்கேன். சரிம்மா, நீங்க சாமி கும்பிடுங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே.
பார்வதியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஒருவேளை பார்வதி அம்மா ஃபோன்லேருந்து கால் பண்ணியிருப்பாளோ? என்ன ஆதி, மறுபடியும் கால் பண்ணிருக்க? ஐயோ, எல்லாம் முடிஞ்சு சுமூகமா போகுதுன்னு பார்த்தா மறுபடியும் ஃபோன் வருது. இல்லை, அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ தான் கால் லாக் பார்த்தேன். நீங்கள் மத்தியானம் கூப்பிட்டது நான் நீங்கள் இப்போ கூப்பிட்டதான் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நோ ப்ராப்ளம். நீ கால் பண்ணதுக்கு அப்புறம் நானும் கால் லாக்ல போய் பார்த்தேன். என் கால் இல்லை. அம்மா, கோயிலுக்கு நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்லை அப்பாவோடவா? ஆ, இல்ல, அப்பா வரல. நானும் பார்வதியும் தான் வந்திருக்கோம். ஓ, அப்போ அம்மா ஃபோன்லேருந்து பார்வதி தான் கால் பண்ணியிருக்கா. ஓகேம்மா, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நீங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போங்க. ஓகே ஆதி, டேக் கேர். ஓகேம்மா. பார்வதிக்கு ரொம்ப தைரியம் தான். அம்மா ஃபோன்லேருந்து அம்மாக்கே தெரியாமல் எனக்கு கால் பண்ணியிருக்கா. கணேசா, ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்க்கா. இன்னைக்கு வெறும் மேக்ஸ் தான், மத்த சப்ஜெக்ட்ல எதுவும் இல்ல. அக்கா, உனக்கு பெரிய கால் பண்ணியிருந்தாரு. ஃபோன் நான் ஆஃப் பண்ணி தானே வச்சிருந்தேன். நான் ஸ்கூல்ல இருந்து வந்து பாக்குறப்போ ஃபோன் பெட் மேல ஆஃப் ஆயிருந்தது. நான் தாங்க எடுத்து ஆன் பண்ணேன். பெரிய அப்பதான் கால் பண்ணாரு. சார்ஜர் எங்கடா? ஏன்க்கா இப்படி டென்ஷன் ஆகுற? சார்ஜர் அங்கதான் இருக்கு, பாரு. இப்ப எதுக்குக்கா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? என்னாச்சு? டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை. நீ பேக் எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு வா. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கேன்னு எனக்கு தெரியும்க்கா. முதல்ல பெரிய கால் பண்ணு, உன் டென்ஷன் தானா குறைஞ்சிரும். கணேசா, அடி வாங்க போற. முதல்ல நீ அந்த பேக் எல்லாம் போய் உள்ள வச்சுட்டு வா. அம்மா பார்வதி, அப்பா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? போனை சார்ஜ்ல போட்டிருந்தேன்ப்பா. ஓஹோ. டேய் கணேசா, பேக்கும் கையுமா இருக்க? இப்பதான் ஆரம்பிக்க போறியா இல்ல முடிச்சிட்டியா? முடிச்சிட்டோம்பா. சரி சரி, பேக்கை வச்சுட்டு வா, சாப்பிடலாம். அம்மா, அப்பா, நீ சாப்பாடு எடுத்து வைமா. கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. ஆரம்பிச்சிட்டியா? 2 வார்த்தை பேசிட்டு சீக்கிரம் தூங்கு. நாங்கள் தூங்கிக்கிறோம், நீங்கள் தூங்குங்க. ஐயோ, பெரிய கூப்பிடுறாரு. அப்பா வேற பாக்குறாரு. இப்ப என்ன பண்றது? கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்து. என்னம்மா போன் அடிக்குது, நீ பாத்துக்கிட்டு நிக்கிற? எடுத்து பேசு, யாருன்னு பாரு.
சாப்பிட்டீங்களா பெரியய்யா? முதல்ல சாப்பிடுங்க போங்க. ஏய் பொண்டாட்டி, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். அம்மாவோட ஃபோன் எடுத்து, அதுவும் அவங்களுக்கே தெரியாம எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஆ ஆ, அப்பாவா? அப்பா பக்கத்துல தான் இருக்காரு பெரியய்யா. ஓ, பக்கத்துல உங்க அப்பா, அதாவது என் மாமனார் இருக்காரு. ஆமா பெரியய்யா, அப்பா கிட்ட தான் உங்களுக்கு பேசணுமா? சரி கொடுக்குறேன். ஏய் இல்ல வேண்டாம் சொல். அப்பா பெரியய்யா உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? ஆ பேசுங்க. சொல்லுங்க பெரிய தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சுந்தரம். அது ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. அதான் நான் பார்வதியோட ஃபோன் கால் பண்ணேன். அதனால என்ன பெரிய தம்பி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து என் ரூம் கபோர்டில் ஒரு பச்சை கலர் ஃபைல் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் நாளைக்கு ஆஃபீஸில் கொடுத்துட்றீங்களா? சரிங்க பெரிய தம்பி, எடுத்துட்டு போய் கொடுத்துட்றேன். அவ்வளோதானே, வச்சிடட்டுமா? வச்சிருங்க. சரிங்கய்யா. அம்மா சாப்பாடு எடுத்துக்கம்மா. சரிப்பா. ஏம்மா நின்றுட்டே இருக்க? நீங்க போய் முகம் கால் கையெல்லாம் கழுவிட்டு வாங்கப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். சரி. ஓ, காரக்குழம்பா? அம்மா நீ ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிடுமா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நேரமாச்சுல்ல? எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குப்பா, எனக்கு சாப்பாடு வேணாப்பா, நீங்க சாப்பிடுங்க. வயிறு சரியில்லைன்றதுக்காக ராத்திரியில வெறும் வயிற்றுல படுக்க கூடாதுமா. ஒண்ணு வேணா பண்ணு, ஒரு டம்ளர் மோராவது குடிச்சிட்டு படுமா. சரிப்பா, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது குடிச்சிட்டு படுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி. பெரியய்யா நான் ஃபோன் பண்ற வரைக்கும் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாரே, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பார்வதி இன்னும் ஃபோன் பண்ணலையே. நான் பண்ணா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்றா. இப்போ என்ன பண்றது? உனக்கு தூக்கம் வரலையா இல்லை ஃபோன் வரலையா? எனக்கு ஃபோன் வந்தா தாண்டா தூக்கம் வரும். நீ தூங்கு. ஓகே.